எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் 2026 ஓரணியில் தமிழகம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய பரப்புரை மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுக சார்பில் இது போன்ற ஒரு பரப்புரையை செய்து வருகிறார். ஆனால் நிச்சயமாக அதிமுக செய்த அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அவர்கள் எப்படி ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்பதை மக்கள் மறக்கவில்லை. இப்போதும் கூட பாஜக ஆதரவோடு அவர் வலம் வருவதை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பரப்புரைக்கு போகும்போதும் அவர் பேசுறது என்னன்னா, அந்த மாதிரி மற்ற பிரச்சனைகளை விட்டுட்டு பாஜக அதிமுக கூட்டணியை பற்றியே ஸ்டாலின் பேசுகிறாரு, இது மற்ற பிரச்சனையை திசை திருப்பதற்கான ஒரு நடவடிக்கை சொல்லி நேற்றும் பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்கலாம்? இல்லை, அவருக்கு வேறு என்ன பேச முடியும்? அவருக்கு வேறு என்ன சப்ஜெக்ட் இருக்குது? அவருக்கு சப்ஜெக்டே முதலமைச்சருடைய அரசு சிறப்பான முறையில் செயலாற்றுகிறது. முதலமைச்சர் அவர்கள் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைந்து நலம் பெற்று இல்லம் திரும்பி மீண்டும் முழு நேரமாக அரசு பணிகளை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆனால் மருத்துவமனையில் இருந்தபோதும் கூட கடமை தவறாமல் ஆட்சி குறித்த பணிகளை செய்து வருகிறார். உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாம் இப்போது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. என்னுடைய பாபநாசம் தொகுதியில் அந்த முகாமில் நான் பங்கு கொண்டு இருக்கின்றேன். மிக ஆர்வமாக மிக குறுகிய நேரத்தில் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அரசு அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வரும்போது அன்றே அதற்கான தீர்வு காணக்கூடிய ஒரு நிலையில் மக்கள் மத்தியில் இது போன்ற தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திமுக ஆட்சியினுடைய நலத்திட்டங்கள் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் முதலமைச்சரை மையப்படுத்தி தான் எதிர்க்கட்சி தலைவர் பரப்புரை செய்ய வேண்டும். இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.